வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சதுர்தசி திதியில் நம்ம இந்த சிவராத்திரி பண்டிகை அப்படின்ற அந்த பண்டிகையை ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடுவோம். இந்த சிவ ஆலயங்களில் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுவது மட்டும் அல்லாது அங்காளம்மன் கோவில்கள்லையும் இந்த சிவராத்திரி விழா ரொம்பவே சிறப்பாக நடக்கும். இதுபோல் நம்மளுடைய சென்னை மாநகரில் மிக பழமையான, அதாவது நம்ம வட சென்னை கல்மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ராயபுரம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலையும் இந்த சிவராத்திரி விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த மயான கொள்ளை நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாம் இந்த வீடியோவில் இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறு, இந்த கோவிலினுடைய அமைப்பு, இந்த கோவிலில் நடைபெறுகின்ற அந்த சிவராத்திரி உற்சவ விழாக்கள், இதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோவில் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வடசென்னை ராயபுரம் கல்மண்டபம் அப்படின்ற இடத்துல தான் அமைந்திருக்குது. ஸோ இதற்கு நம்ம இங்கே பாரிஸ்லேருந்து வருங்க அப்படின்னாக்கா, பாரிஸ்லேருந்து திருவொற்றியூர் செல்லக்கூடிய அந்த பஸ்ஸில் நீங்கள் கல்மண்டபம் ஸ்டாப்பிங் அப்படின்னு இறங்கினாக்கா, ஸோ அந்த கோவில் பக்கத்துலேயே நீங்கள் அடைய முடியும். அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய டாக்ஸி வெஹிக்கிளில் வரீங்கனாக்கா, நம்ம பாரிஸ்லேருந்து நம்ம அந்த பிரிட்ஜ் தாண்டினோன்னே அந்த கல்மண்டபம், அந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இந்த கோவில் அமைந்திருக்குது. ராயபுரத்தில் எழுந்தருள் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மனினுடைய கோவில் தல வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு சமயத்துல புராணங்களின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆணவம் கொண்ட பிரம்மதேவனினுடைய 5வது தலையை சிவபெருமான் கொய்து எரியும் பொழுது அந்த தலை அவருடைய கையோடு ஒட்டி கொண்டது. அதனால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டு பித்தனாக உலகெங்கிலும் இருக்கிற மயானத்துல சுத்தி திரிஞ்சார். அப்படி சுத்தி திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது மாயவரத்திற்கு பக்கத்துல இருக்கிற வல்லம்புதூர் அப்படின்ற அந்த ஊருக்கு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிவபெருமானுடைய அந்த வித்தியாசமான அகோரமான தோற்றத்தை கண்டு அந்த ஊரில் வசித்த பாவாடை ராயன் என்பவரிடம் சொல்றாங்க. இந்த பாவாடை ராயனும் அந்த சிவபெருமானை பார்த்து அவருடைய உருவத்தையும் அந்த அகோர உருவத்தை பார்த்து வித்தியாசமா இருக்கிறதுனால அவரை தூக்கி சிறையில போட்டுறார். அன்றைய பொழுது விடிந்த பொழுதுதான் தெரிகிறது, தான் சிவபெருமானையே சிறையில் அடைத்து பெரும் தவறு செய்துவிட்டோம் அப்படின்னு நினைத்து சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட்டு இதற்கான பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதற்கு சிவபெருமான் இங்கிருந்து வடக்குல ஆதிபுரி என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவத்தலத்திற்கு அருகில பனை மரங்கள் நிறைந்த பனஞ்சாலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த பனஞ்சாலையில பனைமரத்து நிழல்ல காளி தேவி அரூபமாக இருந்து வருகின்றாள். நீ அங்கு சென்று தங்கி காளி தேவியை வழிபட்டு வா அப்படின்னு சிவபெருமான் கூறுகிறார். அதன்படி பாவாடராயன் தனது படை பரிவாரங்களோடு ஊர் மக்களோடு வடக்கு நோக்கி ஆதிபுரிக்கு அருகில் உள்ள அந்த பனஞ்சாலை என்ற இடத்தை அடைகிறார். அங்கு பனைமரத்தின் நிழல்ல காளி தேவியினுடைய அரூபமான ஒரு குரல் மட்டும் கேட்கிறது. அப்பொழுது பாவாடராயன் அந்த காளி தேவியிடம், ஏன் எல்லா இடங்களிலும் ரூபமாக இருக்கின்ற தாங்கள் இங்கு ஏன் அரூபமாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு காளி தேவியோ, கால சமயம் வரும் பொழுது அது உனக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதன்படி அந்த பாவாடராயன் தனது ஊர் மக்களோடும் படையோடும் அங்கு தங்கி அந்த காளியை வணங்கி அந்த காளி தேவிக்கு காவல் தெய்வமாக இருந்து வருகின்றார். இந்த பாவாடராயன் தங்கியபுரம் அப்படின்ற அந்த ஊர் அதாவது ராயன்புரம் என்று மருவி அதன் பிறகு ராயபுரம் என்று பெயராக மாறியது அப்படின்னு இந்த ஊருக்கான
பெயர் காரணத்தையும் சொல்லப்படுவது உண்டு. இதுல ஆதிபுரி என்று சொல்லப்படக்கூடிய ஊர் தான் இன்றைக்கு திருவொற்றியூர் என்று அறியப்படுகின்றது. காளி தேவிக்கு காவல் தெய்வமாக வீற்றிருக்கின்ற அந்த ராயர் வாழ்கின்ற ராயபுரத்துல சிறிது காலத்துக்கு அப்புறம் நிறைய மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அங்கு வசித்த மக்கள் இந்த காளி தேவிக்கு ஒரு ரூபம் செய்வதற்காக அந்த ஊர் கூட்டம் கூட்டினார்கள். அப்பொழுது அந்த காளி தேவி ஒரு சிறுவனை ஆட்கொண்டு அவன் வழியாக, உங்களது விருப்பப்படி நான் இங்கு ரூபமாக அமர்ந்து அருளாட்சி புரிய வேண்டும் அப்படின்னாக்கா ஊத்துக்காடு பாஞ்சாலர்களை கொண்டு கல் மண்டபம் எழுப்பி சிலை வடித்து எனக்கு அங்காளம்மன் என்ற திருநாமத்தில் நீங்கள் வழிபட வேண்டும். நான் சிவனுக்குரிய ராத்திரியான சிவராத்திரி அன்று மயான கொள்ளை புறப்பட வேண்டும் அப்படின்னு அருள்வாக்கு சொல்றாங்க. அதன்படியே ஊர் மக்களும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனால் அம்மன் சொன்னது போல அந்த ஊத்துக்காடு பாஞ்சாலர்கள் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பஞ்சம் பிழைப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் தங்களை ஊத்துக்காடு பாஞ்சாலர்கள் என்றும் பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஊர்ல பொழப்பு தேடி வர்றதாகவும் சொல்றாங்க. ஊர் மக்களும் அந்த ஊத்துக்காடு பாஞ்சாலர்களிடம் அம்மனினுடைய அந்த அருள்வாக்கு பத்தி சொல்றாங்க. அதற்கு அந்த பாஞ்சாலர்களினுடைய தலைவர் மனம் மகிழ்ந்து காளி தேவிக்கு கல் மண்டபங்கள் அமைத்து அங்காளம்மன் ரூபம் வடித்து அங்க கோவில் கொள்ள செய்யறாங்க. அதன் பிறகு இந்த ஊத்துக்காடு பாஞ்சாலர்கள் அந்த ஊர் மக்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அனைத்து நாட்களும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளுங்கள், இந்த சிவராத்திரி அன்றும் மயான கொள்ளையின் போது நடக்கின்ற அந்த பூஜைகளை மட்டும் எங்களுக்கு விட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த ஊர் மக்களும் மனமகிழ்வோடு சம்மதிக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த திருக்கோவிலுடைய அந்த சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதா அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நடக்கின்ற பூஜையும் அதனை தொடர்ந்து நடக்கின்ற மயான கொள்ளை பூஜைகளையும் அன்றைய வழக்கத்தின்படி ஊத்துக்காடு பாஞ்சாலர்கள் வம்சத்தை சேர்ந்த அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு இந்த 2 நாட்களும் பூஜைகள் செய்வாங்க. இதுதான் ராயபுரத்துல பக்தர்களை காத்து அருளாட்சி புரிகின்ற அங்காளம்மன் குடிகொண்ட வரலாறாக அமைந்திருக்கிறது. இத்திருக்கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப சிறிய கோவிலா இருந்தாலும் கிழக்கு நோக்கிய 5 அடுக்கு ராஜகோபுரத்தினை கொண்டிருக்கின்றது. இந்த ராஜகோபுரத்தை கடந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா பலிபீடம், அதற்கு அடுத்ததாக கொடிமரம், கொடிமரத்திற்கு நேராக கருவறை அமைந்திருக்கிறது. இந்த கருவறையிலே அங்காளம்மன் 4 திருக்கரங்களோடு சிரித்த முகத்தோடு அமர்ந்த கோலத்துல காட்சி தர்றாங்க. கருவறையினுடைய உள்பிரகாரத்துல வீரபத்திரர், பொன்முடி மகாராஜா, வரசித்தி விநாயகர், ஆதிசக்தி, சுப்பிரமணியர் இவர்களுக்கான தனித்தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த வெளிப்பிரகாரத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா மாணிக்க விநாயகர், பைரவர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, நாக தேவதைகள், நவகிரகம், பாவாடராயன் இவர்களுக்கான சந்நிதிகளும் தனித்தனியா அமையப்பட்டிருக்கிறது. கோவிலினுடைய தல தீர்த்தமான திருக்குளமும் இத்திருக்கோவிலின் உள்ளேயே அமையப்பெற்றிருக்கின்றது. இத்திருக்கோவிலுடைய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் கிழமைகளும் இந்த ராகு கால பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. அதுபோல திதிகள்ல அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை திதிகள்ல இத்திருக்கோவில்ல அதிக அளவுல பக்தர்கள் கூடுவாங்க. பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை வருட பிறப்பு, நவராத்திரி, கார்த்திகை, தனுர் மாதம், பொங்கல் வைத்தல் இவையெல்லாம் ரொம்ப விசேஷமா இந்த கோவில்ல பண்டிகையா கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்துல வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி என்கின்ற பண்டிகை இங்கு வெகு விமர்சையாக மயான கொள்ளை நிகழ்வோடு நடந்து வருது. இந்த மகா சிவராத்திரியை தொடர்ந்து இத்திருக்கோவிலினுடைய வருட பிரம்மோற்சவம் தொடங்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மோற்சவமாக அமைந்திருக்கிறது. இந்த பிரம்மோற்சவ காலத்துல முதல் நாள்லையும் கடைசி நாள்லையும் அங்காள பரமேஸ்வரி தாயார் திருத்தேர் ஏறி தனது படை பரிவார தேவதைகளோட வலம் வருவாங்க. ஸோ இந்த பிரம்மோற்சவம் இந்த திருக்கோவில்ல வெகு விமர்சையா சிறப்பா நடைபெறும்.
இந்த கோவிலினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அங்காளம்மன் அப்படின்னாலே இந்த குழந்தை வரம் தருபவள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழந்தை பாக்கியம், கண் திஷ்டி, பில்லி, ஏவல், சூனியம், அடுத்ததாக இந்த கல்வி கேள்விகளில் வீடு கட்டுதல், ஸோ இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கான அந்த தீர்வினை அளிப்பவள் தான் இந்த அங்காளம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல அந்த மகா சிவராத்திரி அன்று அதிகாலை 4 மணிக்கு பாவாடை ராயனுக்கு படைக்கப்படுகின்ற அந்த படையல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதா சொல்லுவாங்க. அதனை தொடர்ந்து அங்காளம்மன் தேரேறி மயான கொள்ளைக்கு சென்று அங்கு அந்த சூளை விடுவாங்கல்ல, அந்த மயானத்தெல்லாம் இது பண்ணிட்டு, ஸோ அந்த சூளை அதை வாரி இறைக்கும் பொழுது அதெல்லாம் அந்த குழந்தை இல்லாதவங்க மடியேந்தி அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இருந்து வருது. நாம இதுவரைக்கும் இந்த வீடியோல வடசென்னையில வீற்றிருக்கக்கூடிய ராயபுரம் கல் மண்டபம் அங்காளம்மன் திருக்கோவிலுடைய தல வரலாறு, சிறப்புகள் இதை எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுபோல இந்த சென்னையில சூளைமேட்டில் இருக்கக்கூடிய அந்த அங்காளம்மன் திருக்கோவில், ஐஸ் ஹவுஸில் வீற்றிருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோவில், இதெல்லாம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற திருத்தலங்களாக அமைந்திருக்கிறது. இந்த கோவில்களை பற்றியும் நாம அடுத்த எபிசோடுகளில் நாம பார்க்கலாம்.